புத்தாண்டுக்கு தயார் பண்ணிட்டு இருக்குது. இப்போ சாயங்காலம் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்பா பேண்ட்டை போட்டு பார்க்குறாரு, ரொம்ப நீட்டமாக இருக்குது, அதை வெட்டி தைக்கணும். அப்போ அம்மாட்ட கேட்குறாரு, ஏம்மா அதை கொஞ்சம் வெட்டி தைய அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு பலகாரம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லைன்ட்டு அது போயிடுச்சு. அடுத்தால மூத்த பையன்ட்ட சொல்கிறாரு, ஐயா என் பேண்ட்டை கொஞ்சம் வெட்டி தையான்னாக்க, எப்பா நான் முடி வெட்ட போகிறேன், நேராயிட்டு நான் முடி வெட்டு வர்றேன், அதனால் என்னால் முடியாதுன்ட்டு அவனும் போயிட்டான். மூணாவது சின்ன தம்பிகிட்ட கேட்குறாப்புல, தம்பி இதை கொஞ்சம் வெட்டி தையான்னாக்க, இல்லை ஃபாதர் எனக்கு வேலை வச்சுருக்காரு, நான் பங்களாவுக்கு போகிறேன்ட்டு அவன் ஓடிட்டான். சரியா, இவருக்கு இது என்ன செய்ய, எல்லாரையும் பத்து வளர்த்து நம்ம வேலை செய்கிறோம், சரி நம்ம பேண்ட்டை நம்ம வெட்டி தைப்போன்ட்டு கரெக்டாக வெட்டி மடித்து தைச்சி அங்கே இருக்கிற சேர் மேலே வச்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த அம்மா பலகாரம் சுட்டுட்டு வந்துட்டு, வருஷத்தில் முதல் நாள் ஆற்றுக்காரர் சொல்கிறத கேட்காம இருந்தால் நல்லா இருக்குமா? உடனே பேண்ட்டை எடுக்கிறாரு, கத்திரை எடுத்து வெட்டி மடித்து தைச்சாச்சு. மூத்த பையன் முடி விட்டுட்டு அழகாக வர்றான். சே, அப்பா மாடு மாதிரி உழைக்கிறாரு, அவருக்காக இதை கூட செய்யக்கூடாதா? அதில் அவனும் கத்திரி வச்சு வெட்டி அவன் தைச்சி வச்சுட்டான். மூணாவது சின்ன பையன் வர்றான். அந்த உடனே இதுவரை அப்பா கேட்டு ஒன்றுமே செய்யலை, இன்றைக்காவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெட்டி மடித்து வச்சுட்டான். எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டு பூசைக்கு ரெடியாக வராங்க. ஐயாவை என்ன செய்கிறாரு, வந்து தன்னுடைய பேண்ட் எடுத்து உதறாரு. அங்கே ட்ரௌசர் தான் இருக்குது இல்லையா? அருமையான நண்பு பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். அவன் ஐயா அப்பா சொன்ன உடனே செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. சரியா, சொன்ன உடனே செய்யலை, அதுக்கப்புறம் பின்னாடி யோசித்து ஞானம் வந்து பொறுத்து செஞ்சால் இப்படி ஆகிடுது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் 2024 செய்யணும், இப்போ செய்யலாம், அப்போ செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பியே. கடைசியில் எப்பவும் செய்ய முடியாமல் 2024 போயிடுச்சு, 2025 வந்துடுச்சு. அருமையானவர்களே, கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம், உடனே நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும், உற்சாகமாக செயல்பட வேண்டும். அதனால தான் புத்தாண்டை எப்போ கொண்டாடுறோம்? மெதுவாக இல்லை, 12 மணி ஆச்சுன்னா உடனே கொண்டாடினா தான் 12 மணிக்கு பூசை வைக்கிறாங்க ஒவ்வொரு பங்குலையும். நம்மளுக்கு அங்கே பங்கில் முடிஞ்ச உடனே இங்கே என்ன செய்கிறோம், உடனடியாக 2 மணிக்கு நம்ம வைக்கிறோம். மெதுவாக நல்லா தூங்கி எழும்பி நம்ம விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்குண்டு எங்கேயும் பூசை இல்லை, நடுச்சாமத்தில் உடனடியாக நாம் ஆண்டவருக்கான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது இறைவனுடைய ஆசீர்